பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த 12வது மாதத்தின் இந்த நாளிலும் தேவன் நம்மை கூட்டி சேர்த்து சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவரை ஆராதிக்கும்படி நம்மை கொண்டு வந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சத்துருக்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த வருடத்துல ஆண்டவர் செய்த நன்மைகள், அவர் கொடுத்த பாதுகாப்பு, அவர் கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றுக்கும் நாம என்ன செய்யணும்? நன்றியுடையவர்களாய் அவரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி சொல்லிட்டே இருக்கு. அதனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் இருதயத்தில் வைத்ததான வார்த்தைகளோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Prosperity versus poverty or plenty versus poverty. செழிப்பும் தரித்திரம். இந்த வருஷத்துல நம்ம வந்துட்டோம். எவ்வளவு செழிப்பா ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். உலகத்துல எல்லாருமே செழிப்பா இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவரை அறிந்தவங்களும் இருக்கிறாங்க, அறியாதவங்களும் இருக்கிறாங்க. அது பொதுவானது. அதை வைத்து நம்முடைய ஆவிக்குரிய நிலையை நீங்கள் உயர்த்தி பார்க்காதீர்கள். ஆசீர்வாதத்தை வைத்து don't measure the level of your faith. விசுவாசத்தின் அளவை உங்களுடைய ஆசீர்வாதத்தை வச்சு பார்க்காதீங்க. ஆண்டவரை அறிகிற அறிவில எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதுதான் உங்களுடைய விசுவாசத்தின் வளர்ச்சி. ஆகவே இந்த செய்திக்கு ஆதாரமாக நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். கவனிங்க, மிக அருமையான வார்த்தைகள். இது பொதுவான ஒரு வசனமாக எடுத்துக்கொள்ளலாம், ஆவிக்குரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு செழிப்பு வேணும்னா உங்க நிலத்தை பயிரிட கற்றுக்கொள்ளும். உலக பிரகாரமா நிறைய கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நிலம் நிறைய இருக்கு. அதை என்ன செய்யறாங்க? பயிரிடுறாங்க. பலவிதமான பருவ காலங்களிலே பயிரிடுகிறார்கள். பருவ காலங்கள் மாறி மாறி வர அதற்கேற்ற மாதிரி விதைகளையும் மாற்றிக்கொள்கிறார்கள். எல்லா நேரத்திலும் ஒரே விதையை விதைக்க மாட்டார்கள். நெல் அறுவடை ஆன பிறகு அதற்கு முன்னமே உளுந்து விதைச்சிருவாங்க. அதன் பிறகு எள்ளு விதைப்பாங்க அல்லது கடலை. இப்படி மாறி மாறி பருவகாலங்களுக்கு ஏற்றாற் போல அந்த நேரத்திற்கு சொந்தக்காரன் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பான். பருவகாலம் அவசியம், விதை அவசியம், தண்ணீர் அவசியம். விதை அவசியம், தண்ணீர் அவசியம், பருவகாலங்கள் அவசியம். முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உலக பிரகாரமான ஒரு விவசாயி. ஆனால் ஆவிக்குரிய மனுஷனுக்கு இது எப்படி நாம் செயல்படுத்துவது அப்படி என்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும் கடவுள் நிலத்தை பாரபட்சம் இல்லாமல் கொடுத்திருக்கிறார். இப்போ எனக்கு நிலம் இல்லைன்னு யாரு சொல்ல முடியும்? உங்களுக்கு நிலம் இருக்கா? எங்க இருக்கு? இருங்க, பேசாதீங்க. உங்களுக்கு எங்க இருக்கு நிலம்? யோசிக்கிறாங்க. நிலைமை இல்லையே.
என்ன செய்யுது? நிலம் உங்களுக்கு இருக்கா? இருக்கு. உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கா நிலம்? இருக்கா? கண்டிப்பா. சூப்பர். உங்களுக்கெல்லாம் நிலம் இருக்குன்றாங்க. கவனிங்க நல்லா, கடவுள் எல்லாருக்குமே பாரபட்சம் இல்லாம நிலத்தை கொடுத்திருக்கிறார். அதை பயிரிட வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. விதைக்க வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. தண்ணீர் பாய்ச்ச வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. ஆனா விளை செய்கிறது தெய்வத்தினுடைய வேலை. பவுல் நட்டா, அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். விளைய பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். ஆனா பிரயாசமும் விதைக்கிறது உங்களுடைய வேலை. ஒரு ஆவிக்குரியன் என்ன செய்யணும்? விதைச்சிக்கிட்டே இருக்கணும். ஆவிக்குரியவனுக்கு பருவகாலங்கள் தேவையில்லை. கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு என்ன தேவையில்லை? பருவகாலங்கள் தேவையில்லை. பருவகாலங்கள் தேவையில்லை. எந்த நேரத்திலையும் விதை என்ன பண்ணும்? முளைக்க ஆரம்பிக்கும். எப்போ? ஆவிக்குரியவனுக்கு. பூமியினுடைய மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன தெரியுமா? நேச்சர். பூமியினுடைய நேச்சர். எந்த ஒரு குப்பையை போட்டால், ஒரு துணியை போட்டாலும், பேப்பரை போட்டாலும், எதை போட்டாலும் அது என்ன செய்யுது? பூமி மக்க செய்யுது. ஒரு துணியை போட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன ஆயிடும்? மண்ணோட மண்ணா மக்கி போயிடுது. சரிங்களா? பேப்பரை போட்டோம், குப்பையை போடுறோம், எல்லாமே என்ன செய்யுது? மக்கி போயிடுது, மண்ணோட மண்ணாயிடுது. ஆனா அதுக்கு தெரியுதுங்க, எந்த விதையை போட்டாலும் முளைச்சிருதுங்க. அப்ப மண்ணுக்கு உணர்வு இருக்கா இல்லையா? தெரியுதா இல்லையா? எவ்வளவு வித்தியாசமான ஒரு விஷயம் பாருங்க. மண்ணுக்கு தெரியுது நம்ம மேல, நமக்குள்ள எதை விதைச்சிருக்கிறாங்க? எதை போட்டிருக்கிறாங்க? விதையை போட்டிருக்கிறாங்க. அந்த விதைக்கு பூமி உயிர் கொடுக்குதா? விதைக்கு பூமி உயிர் கொடுக்குதா? தண்ணி ஊத்துறதுனால விதைய ஒண்ணு பூமியில பதிச்சுட்டு தண்ணி ஊத்துறீங்க. பூமி அந்த விதைக்கு உயிர் கொடுக்குதா இல்லையா? புரியல. நல்ல கவனிங்க. பூமி விதைக்கு உயிர் கொடுக்க முடியாது. அந்த விதைக்குள்ளேயே உயிர் மறைஞ்சிருக்கு. மறைஞ்சிருக்கிற உயிர் தான் துளிரா வெளியே வருது. அதை எது செய்துனா பூமி செய்யுது. விதைக்குள்ளே உயிர் மறைஞ்சிருக்கு. ஒரு பாட்டு கூட உலகத்துல பாடுவாங்க. நெல்லுக்குள்ள அரிசி இருக்கு ரகசியம். இது ஒரு பெரிய ரகசியம். பாத்தீங்களா? நெருப்புக்குள்ள என்ன இருக்கு? சூடு இருக்குது. ரகசியம். இதெல்லாம் அவன் சொல்றான். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய வசனமாகிய விதைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. விதைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. கவனிங்க. நிலம்ங்கிறது என்னங்கிறத பாத்தீங்கன்னா மத்தேயு 13:19 பாரு. ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். போதும். இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அப்போ விதைக்கப்படுற இடம் எது? அப்ப இருதயம்னா என்ன? நிலம். அப்ப இப்ப எல்லாருக்கும் நிலம் இருக்கா? எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரா? கூட கொடுத்திருக்கிறாரா? குறைச்சு கொடுத்திருக்கிறாரா? ஆள் கொஞ்சம் ஹைட்டா இருந்தா அவங்களுக்கு நிலம் அதிகம். குள்ளப்பேட்டாவா இருந்தா நிலம் கம்மி. சிகப்பா இருந்தா நிறைய இருக்கு. கருப்பா இருந்தா இப்படி எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? சொல்லுங்க. இல்ல. அவர் பகிர்ந்து கொடுக்கிறவன் இருக்கு. அப்படின்னா பகிர்தெல்லாம் என்ன? ஒரே அளவு. எல்லாருக்கும் ஒரே அளவு. அவர் எல்லாம் யூனிஃபார்மா கொடுத்திருக்கிறார். ஒரே அளவு நிலத்தை எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே அந்த நிலம் இருக்கு.
ரட்சிக்கப்படாதவனுக்கு இருக்கு. அவனும் விதை விதைக்கிறாங்க, ஐஸ்வர்யானா மாறுறான். ஆனா கடவுளை பற்றி அறிகிற அறிவு இல்லை. இப்ப பாருங்க, நிலம்ங்கிறது என்னது? உங்களுடைய இருதயம் தான், உங்களுடைய ஆவிதான். இதுல விதைக்கிற விதை என்னது சொல்லுங்க? வசனம் தான் விதை. வசனம் தான் விதை. இந்த வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க, எபிரேயர் 12:4-12 அவருடைய வார்த்தையில என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, ஷார்ப்னஸ் இருக்கு, ஊடுருவி பாய்கிற வல்லமை. இந்த மாம்சத்தையும் எலும்பையும் ஊனையும் உள்ளே ஊடுருவி போகிற வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. யோவான் 6:63 இருக்கு, நான் சொல்லிய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையிலே ஆவி இருக்கு, ஜீவனம் இருக்கு, வல்லமையும் இருக்கு. ஊடுருவுகிற பயங்கரமான வல்லமை வேற வார்த்தையில் இருக்குங்க. கடவுளுடைய வார்த்தை இது. உங்களுடைய நிலம் என்பது உங்களுடைய இருதயம். இதுக்கு நீங்க பருவகாலம் பார்க்க வேண்டியதில்லை. நீங்க யாக்கோவா இருந்தா பனியை போல உங்களுக்கு வசனம் இறங்கும். நீங்க இஸ்ரவேலா இருந்தா மழையை போல உபதேசம் பொழியும். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நீங்க யாக்கோபா இருந்தீங்க அப்படின்னா பனியை போலதான் இருக்கும். பனி காலம் எல்லா நேரத்திலையும் வராது, சரியா? ஆனா மழை எப்ப வேணாலும் கர்த்தர் பொழிய வைப்பார். நீங்க உபாகமம் 32:1 வாசிங்க, என்ன அழகான வார்த்தை பாரு. வானங்களே செவி கொடுங்கள், வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கவனிங்க, பனித்துளிகள் புல்லின் மேல இறங்குகிறது போல என்னுடைய வசனம் இறங்கும். மழையானது இளம் பயிர் மேல பொழிவது போல என்னுடைய உபதேசம் பொழியும். ஆமா, இந்த புல்லுங்கிறது கவனிங்க, அப்பப்ப வந்து போகிற சடங்குகளை சம்பிரதாயங்களை பின்பற்றுகிறவர்கள். அலட்சியமாய் இருக்கிறவர்கள், ஜெபிக்காதவர்கள், வேதத்தை படிக்காதவர்கள், கடவுளுக்கு மரியாதை கொடுக்காதவர்கள், கர்த்தருடைய கட்டளைகளை காக்காதவர்கள், பத்திரப்படுத்தாதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், புல்லுக்குப்பானவர்கள், யாக்கோபை போல இருக்கிறவர்கள். ஆனால் இஸ்ரவேலுக்கோ மழை பொழிவது போல என்னுடைய உபதேசம் பொழியும். வசனத்துக்கு உபதேசத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நல்ல கவனிங்க, வசனத்துல ஜீவன் இருக்கிறது உண்மைதான். ஆனா வித்தியாசப்படுத்தி காட்டுது. நீங்கள் இஸ்ரவேலாய் மாறுவீர்களானால், கடவுளுடைய சொத்தாய் மாறுவீர்களானால், ஆண்டவர் என்றைக்கு தேவையோ அன்றைக்கு மழையை பொழிய பண்ணுவார். விளைய பண்ணுகிற தேவன் அவர் தானே. அப்போ மழையை பொழியப்படுவர் யாருதான்? அவர்தான். நீங்க விதைங்க, கர்த்தர் மழையை பொழிய பண்ணுவார். அது முளைச்சிடும், அது வளரும், பெரிய மரமாகும், சகல மக்களுக்கும் அது விருந்தாகும். அல்லேலூயா. உங்களுடைய நிலத்தை பயிரிடாம வச்சிருந்தீங்கன்னா உங்களை போல ஒரு தரித்திரவான் யாருமே இருக்க முடியாது. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். 28:19 படிங்க, நீதிமொழி. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். இங்க கவனிங்க, 12:11 வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன், மூடன். அப்படின்னா வீணர்னா யாரு? விதைக்க தெரியாதவன், தன் நிலத்தை பயிரிட தெரியாதவன்.
அதாவது வீட்டுல பணம் வச்சிருக்கிறீங்க, அந்த பணத்தை சுமையா வச்சிருக்கிறீங்கன்னா மதியினம். அந்த பணத்தை பேங்க்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகுமா? இப்ப வீட்லயே வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன லாபம்? மல்டிப்ளை பண்ண கத்துக்கு. அதுக்காக ஊரெல்லாம் வட்டி கூட்டு ஊர் ரொம்ப வாங்கிறாரு. ஞானமா செய். சரிங்களா? ஆகவே கவனிங்க நல்லா. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவனோ தரித்திரன் ஆவான். இப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள ஐஸ்வர்யமாய் இருக்கிறதும் தரித்திரமாய் இருக்கிறதும் யாருடைய வேலை? யாராலதான்? அது சொல்ல மாட்டீங்களோ? நம்மளால இல்ல, என்னால. சேர்த்துக்காதீங்க. உங்க நிலத்தை நீங்க தான் பயிரிட்டாகும். You are the man of responsibility. நீங்க உங்க நிலத்தை பயிரிட தவறுனீங்கன்னா கடவுள் பொறுப்பாளி அல்ல. ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு அவருடைய மழையை உங்க மேல பொழிய பண்றது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்குள்ள சுயமாகவே ஜீவன் இருக்கிறது. சுயமாகவே தேவனுடைய வல்லமை மறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய வல்லமை இருக்கு. விசுவாசி. நீங்க சரியான முறையில் அபியாசப்படுத்தீங்கன்னா சரியான விளைவுகளை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். ஆகவே உங்க நிலத்தை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருங்க. ஒவ்வொரு விசுவாசியும் நிலத்தை குறித்து கவனம் உள்ளவனாக இருப்பானா இல்லையா? சுத்தியில் வரப்பு போடுவான், எல்லைகளை குறிப்பான். பருவ காலத்தில் விதையை அடைக்கும்படி தண்ணீர் பாய்ச்சுவான். கவனமுள்ளவனாய் இருப்பான். மாடு மேய்ந்திராதபடி அடிக்கடி என்ன செய்வான்? வயலை விசாரிப்பான், பாதுகாப்பான். ரொம்ப கவனமா இருக்கணுங்க நிலத்தை வச்சு. இது குறித்து 28ஆம் அதிகாரத்துல 24, 30, 31 பாருங்க. அருமையான வார்த்தையை சொல்றார். நீதிமொழிகள் 24, 30, 31. சோம்பேறியின் வயலையும் மதியீனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொலி மூடினது. அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது. போதும், கவனிங்க. நான் ஒரு மனுஷனை பார்த்தேன். அவன் யார்? அவன் என்ன அந்த வார்த்தை எப்படி சொல்றாரு சொல்லுங்க. அவர் தேடி பார்த்திருக்கிறார் பாருங்க. தேடி பார்த்துட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சேன். சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். சோம்பேறியும் மதியனும் ரெண்டு ஒருத்தன் தான். சோம்பேறி தான் மதியனன், மதியனன் தான் சோம்பேறி. சோம்பேறிக்கு ஒரு வயல் இருந்தது, மதியனனுக்கு திராட்சை தோட்டம் இருந்தது. என்ன பிரயோஜனம்? உங்க தோட்டம் வெயிலடிக்கப்பட்டதா இருக்கா? தோட்டத்துக்கும் ஒரு கிரவுண்டுக்கு என்னங்க வித்தியாசம்? தோட்டம்னா 4 பக்கம் வேலி அடைக்கப்பட்டிருக்கும், உள்ள நீரூற்று இருக்கணும், அங்க மரங்கள் இருக்கணும், செடிகள் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும், விசாரிப்பு இருக்கணும். ஆனா கிரவுண்ட்ல ஏதாவது ஒரு மரம் வளர்ச்சதுன்னா அதை பத்தி கவலை யாரும் பண்றது இல்லை. அதுக்கு தான் சொல்லுவாங்க தனி மரம் தோப்பாகாது, கார்டன் ஆகாது. நீங்க தனி மரமா நின்னீங்க, யாரோடையும் ஒட்ட மாட்டேன், சர்ச்சுக்கு போவேன், என் வேலை உண்டு, என்னுடைய ஆராதனை உண்டு, வசனத்தை கேட்பேன், நம்ம ஆட்டில் வந்துடுவேன், யாரையும் விசாரிக்க மாட்டேன், எனக்கு நேரமும் கிடையாது, அப்படி எனக்கு கேட்கணும்னு அவசியமும் கிடையாது. ஒட்டு உறவு இல்லாம போயிட்டே இருந்தீங்கன்னா விசுவாசியா இருக்கிறத விட அவிசுவாசியே மேல். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இது கடவுளுடைய ஆலயம், கடவுள் ஏற்படுத்தின ஆலயம். அல்லேலூயா. கடவுள் ஏற்படுத்தின ஆலயத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம், கடவுளுடைய குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த குடும்பத்துக்குள்ள தெய்வ பயத்தோட எல்லாரிடத்திலும் பழகணும்.
தெய்வத்தோடு உண்மையோடு எல்லாரிடத்திலும் பேசணும். எந்த விதத்திலும் பெருமையாகவோ அல்லது சுய நலனுக்காகவோ நம்ம யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. கடவுளுடைய நாம மகிமைக்காக மாத்திரம் ஒருவரோடு ஒருவர் பேசி காரியங்களை நாம் நடத்துகிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. சில பேர் கேளுங்களேன், எப்படிமா இருக்கிறீங்கன்னு, ஏதோ ஓடுதுங்க அப்படி சலிச்சுக்குவாங்க. அந்த இச்சு கொட்டி என்ன பண்ணுவாங்க, ஏதோ இருக்கிறாங்க, உயிரை கையில பிடிச்சிட்டு ஏதோ இருக்கிறாங்க, என் பிள்ளைக்காக இருக்கிறாங்க, அவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு இருக்கிறாங்க, ஆயிடுச்சுன்னா நான் போயிடுவேன், இன்னும் சுவிட்ச் இவங்க கையில இருக்கிற மாதிரி, ஒரு குழந்தையை பார்த்துட்டேன்னா நான் போயிடுவேன். ஒவ்வொருத்த மனிதனுடைய மன பக்குவத்தை கவனிச்சு பாருங்க. Don't say that things are going on. காரியம் எப்படியோ போயிட்டு இருக்குன்னு சொல்லாதே. காரியங்களை நடத்துகிறதுக்கு தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். காரியங்களை நடத்துறதுக்கு தான் இருக்கிறோம். நிலத்தை என்ன பண்ணணும், பண்படுத்த தெரியணும். ஆதாமுக்கு கொடுத்த முதல் கட்டளை என்ன, பண்படுத்தவும் பாதுகாக்கவும். கடவுளுடைய பிள்ளைகளை, கடவுள் உங்களுக்கு கொடுத்த தோட்டத்தை பண்படுத்துறீங்களா, பாதுகாக்கிறீங்களா? இந்த தேவ மனுஷன் சொல்றாரு, நான் 2 இடத்தை கடந்து போனேன். ஒன்று வயலை பார்த்தேன், இன்னொன்னு திராட்சை தோட்டத்தையும் பார்த்தேன். வயல் ஓப்பனா இருக்கும், தோட்டம் க்ளோஸ்டா இருக்கும். 2 இடத்தையும் பார்த்தேன். ஆனா 2 இடத்துலயும் இதோ அதெல்லாம் முள்காடா இருந்தது. முள்ளுக்காடா இருக்கு. எவ்வளவு வேதனையான விஷயம். ஆகா, எங்க தோட்டத்தில் எவ்வளவு முள்ளு இருக்கு தெரியுமா? உள்ள காலை வைக்க முடியாது, எவனும் திருட உள்ளே வரைய முடியாது. சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு அவலட்சணமான ஒரு விஷயம் பாருங்க. அந்த தோட்டத்துக்குள்ள பார்த்தேன், அது எல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது. அது கச்சுவர் இடிந்து கிடந்தது, பாழாய் கிடந்தது. அதை பண்படுத்துவார் யாரும் இல்லை. நிலம் புண்பட்டு கிடக்கிறது. பண்படுத்த வேண்டிய நிலம் புண்பட்டு கிடக்கிறது. அதான் நம்ம பசங்க, படிக்கிற பசங்க சொல்லுவாங்க, புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்துறாங்க. நம்ம ஆளுங்க சொல்ற எல்லா பழமொழியெல்லாம் கவனிச்சு பாருங்க. கற்க கசடர் கற்றபின் விற்க பாதி விளைக்குமா. அவர் சொன்ன திருக்குறள் என்ன, நம்பால் பசங்க என்ன திருக்குறள் ஏற்றிருக்கிறாங்க பாருங்க. கற்க கசடர கற்றபின் என்ன பண்ணுமா, அது பாதி விலைக்கு வித்து. புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. சளி பிடித்தே சாவாரே சாவர், மற்றெல்லாம் பொடி போட்டே சாவாரே சாவர். இதெல்லாம் நம்மளால பிடிச்சு வச்சிருக்கிறான். ஆனா வசனம் என்ன சொல்லுது கவனிங்க. உங்க நிலம் பயிரிடப்படுதா, பண்படுத்தப்பட்டிருக்கா, பண்படுத்துறீங்களா? உங்க நிலத்தை கவனிச்சு பாருங்க. முள்ளு இருக்கா, காஞ்சோரி இருக்கா? ஆண்டவர் உலகத்திலே படைக்காத ஒண்ணே ஒண்ணு முள்ளுதாங்க. சிருஷ்டிப்பு நாளிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்டாரா இல்லையா? எங்கேயாவது முள்ள படைச்சாரு இருக்கா? முள்ளு எப்ப வரும்? எப்ப கீழ்ப்படியிலையோ, எப்போ நீங்க மதீனமா இருக்கிறீங்களோ, எப்ப நீங்க சோம்பேறித்தனமா இருக்கிறீங்களோ, எப்ப கடவுளை தேடலையோ, எப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு கனமனலையோ, அப்ப முள்ளு முளைக்க ஆரம்பிச்சது. எந்த ஒரு விவசாயியும் கண்டிப்பா 100க்கு 100 விதையெல்லாம் விதைப்பான தவிர எந்த ஒரு விவசாயியும் கலையை விதைக்கிற மனுஷனே இருக்க முடியாது. பாதி கலை பாதி விதையை விதைப்பானா? கிடையவே கிடையாது. ஆனா எப்படிங்க விதைச்ச அந்த கழனியில எப்படிங்க களை வருது? பயிரை விட களை பச்சையா இருக்குங்க. தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க நிலத்தை குறித்து கவனமா இருங்க. எவ்வளவு நீங்க விதைக்கிறீங்க? உங்க நிலம் விதைக்கப்பட்டிருந்தா நீங்க ஆகாரத்தினால என்ன பண்ணுவீங்க? நீங்களும் திருப்தி அடைவீங்க. மற்றவங்களுக்கு ஆகாரத்தை என்ன பண்ணலாம்? பகிர்ந்து கொடுக்கலாம், விற்கலாம். ஜனங்களும் அதை வாங்கி சாப்பிடுவாங்க.
உங்களால ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும், சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும், தேசம் ஆசீர்வதிக்கப்படும், பஞ்சம் வராது. குடும்பத்திலே பொருளாதாரம், பண தேவைகள் எல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாம் எதை சார்ந்துனா உங்க நிலத்தை சார்ந்துதான் நீங்க வாழ போறீங்க. ஆமென். கடவுள் பூமியில உங்களுக்கு நிலம் இல்லாம இருக்கலாங்க, தோப்புகள் இல்லாம இருக்கலாம். ஆனா கடவுள் உங்களுக்கு ஒரு தோப்பை உள்ள கொடுத்திருக்கிறார், நிலத்தை கொடுத்திருக்கிறார். யாரும் மறுக்கவே சொல்லுங்க முடியவே முடியாது. இந்த நிலத்தை பண்படுத்துறது உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் இருக்கிறது. பண்படுத்தணும், பாதுகாக்கணும். ஆதாமுக்கு விதைக்க சொல்லல, ஆதாமுக்கு விதைக்க சொல்லல. கடவுள் எல்லாமே என்ன பண்ணிருக்கிறாரு, பூர்த்தியா அந்த தோட்டத்துல எல்லாத்தையுமே பூர்த்தியா கொடுத்திருந்தார். அவன் விதைக்கணும்னு அவசியமே இல்லை. எப்ப விதைக்க ஆரம்பிச்சான்னா, எப்ப விதைக்க ஆரம்பிச்சான், எப்ப கீழ்ப்படியாம போனவனா அப்பதான் வேலை செய்யவே ஆரம்பிச்சான். தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் உங்களுக்கு கொடுத்த நிலமாகிய உங்களுடைய இருதயத்தில் வசனமாகிய விதையை விதைங்க. உங்க தேவைக்கேற்ப விதைகளை விதைத்துக் கொண்டே இருக்கலாம். உங்களுடைய சுகத்துக்கான விதை விதைங்க, ஆரோக்கியத்துக்கான விதை விதைங்க, சமாதான குடும்ப சமாதானத்துக்கான விதைகள் இருக்கு, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கான விதைகள் இருக்கு, பொருளாதாரத்துக்கு ஆன வசனங்கள் இருக்கு, பண தேவைகளுக்கான வசனம் இருக்கு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அதுல எல்லா நன்மையும் இருக்கா இல்லையா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. ஒரு நன்மை கூட என்ன ஆவதில்லை, குறைந்து போவதில்லை. கடுகளவு கூட குறை வைக்காது தேவன். நீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, காசு பணம்லாம் குறைவா இருக்குன்னா உங்க நிலத்தை பயிரிட நீங்க மறுத்து இருக்கிறீங்க, மறந்து இருக்கிறீங்க, சோம்பலா இருக்கிறீங்க, மதியனா இருக்கிறீங்கிறத புரிந்து கொள்ளுங்க. இன்னொருத்தவங்க நிலத்துல நீங்க போய் உழைப்பாக்காதீங்க. நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்கணும், கவனம் உள்ளவர்களாயிருக்கணும். உழவர்கள் மத்தியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உழவர்கள் மத்தியில ஏறு ஓட்டமை ஏமாந்தவனா இருந்தான்னா மாடு கூட மச்சான்னு கூப்பிடுமா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கவனிங்க. நம்ம அலட்சிய போக்கில் இருந்தோம்னா நம்மளுடைய ஆசீர்வாதம் உலக பிரகாரமா ஆசீர்வாதம் இருக்கலாங்க, ஆனா இந்த ஆசீர்வாதம் தாங்க அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனாலதான் நீதிமொழி 10:22 சொல்றாரு, தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் இருக்கும், ஆனா வேதனை இருக்கவே இருக்காது. ஆபிரகாம் விஷயத்துல கவனிச்சீங்கன்னா எபிரேயத்துல வித்தியாசமா இருக்கும். எபிரேய மொழியில கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல அந்த வேர்டிங்ஸ் வருது பாத்தீங்களா, எபிரேய வேர்டிங்ஸ் வருது இல்ல, அதுல 9வது எழுத்து இருக்காது. 9வது எழுத்து டேத்துங்கிற எழுத்து இருக்காது, அந்த லெட்டர் கிடையாது. எது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல. ஆனா அபிமெலேக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல அந்த டேத்துங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிருக்கு. இந்த டேத்துனா சர்ப்பம், சாபம் எல்லாமே இருக்கு, அதனுடைய அர்த்தம். ஆமா, டேத்துங்கிற எழுத்து அபிமெலேக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கு அந்த எழுத்து. ஆனா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தில் அந்த எழுத்து இல்லை. அப்போ கவனிங்க, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல டேத் இருக்காது, அதாவது சாபம் இருக்காது, சர்ப்பம் உள்ள இருக்காது, வஞ்சனை இருக்காது, தீவனை இருக்காது. ஆனா உங்க நிலத்தை பயிரிடுறதை விட்டுட்டு நீங்க உலகத்துல போய் ஐஸ்வர்யத்தை தேடுனீங்கன்னா அதுக்குள்ள எது இருக்கு? டேத் இருக்கு. அந்த எழுத்தை இப்படி ஸ்லாண்டிங்கா போட்டு இப்படி இருக்கும், ஸ்லாண்டிங்கா ஒரு கோடு போடும், ஸ்லாஷ் மாதிரி போட்டு அதுல சென்டர்ல இருந்து இப்படி ஒரு கோடு வரும், அதுலயே வால் மாதிரி சுருட்டிட்டு இருக்கிற மாதிரி அந்த எழுத்து இருக்கு, சரியா இருக்கும். ஸ்லாஷ் போட்டு அது மேல சுருட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், சர்ப்பத்தினுடைய வால் சுருட்டுற மாதிரியே இருக்கும். அதனுடைய அந்த எழுத்தினுடைய அர்த்தமே ரொம்ப கொடுமையான அர்த்தம். எவ்வளவு வித்தியாசமான விஷயம் பாருங்க. உங்க நிலத்தை பயிரிட கத்துக்க, உங்க நிலத்துல விவசாயம் பண்ண கத்துக்க. மழையை பத்தி கவலைப்படாதீங்க,
பருவகாலத்தை பத்தி இப்ப கவலைப்படாதீங்க. அதே அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல கவனிங்க. நீதிமொழி 12:14 வசனம் பாருங்க. அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். நீங்க ஆகாரத்தை, நீங்க நிலத்தை பயிரிட்டீங்கன்னா ஆகாரம் கிடைக்கும். அந்த ஆகாரத்தை வச்சு உங்க வாயை வச்சு என்ன பண்ணலாம்? வயிற்றை நிரப்பிக்கலாம். அவனவன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். நல்லதை பேசுறீங்கன்னா நன்மையினால திருப்தி அடைவீங்க. தீமையை பேசிக்கிட்டே இருந்தீங்க என்ன பண்றது? கடவுளை தான் சார்ந்திருக்கணும். ஏசப்பா ஆண்டவரே உங்களை தான் நம்பி இருக்கிறேன். இந்த பொதுவான வார்த்தையெல்லாம் வேலைக்காக சரியா கடவுளுடைய வார்த்தையே பேசு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைவேன். கர்த்தரை நான் தேடுகிறேன், ஒரு பொல்லாப்பு எனக்கு ஒன்று கூட குறையாது. கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒன்றும் குறைபடுவதில்லை. கடுகு வித அளவு கூட குறைபடாது. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். உன் நாவின் கீழே அதிகாரம் இருக்கு. நன்மையை பயன்படுத்திங்கன்னா, நன்மையை விதைச்சிங்கன்னா நன்மையானது விளையும். தீமையை விதைச்சிங்கன்னா தீமை தான் விளையும். மரணமும் ஜீவனும் உங்களுடைய நாவின் அதிகாரத்தின் கீழே இருக்கிறது. அதனால கவனிங்க, நீங்க எதை விதைக்க போறீங்க? If you sow sparingly, you will reap sparingly. கொஞ்சமா விதைச்சா கொஞ்சமா அறுப்பீங்க. அதிகமா விதைச்சீங்கன்னா அதிகமா அறுப்பீங்க. விதைக்காமே இருந்தீங்கன்னா முள்ளு காடையும் அறுப்பீங்க. கடைசியில பிரயோஜனம் ஒண்ணுமே, சர்ச்சுக்கு வந்தது பிரயோஜனம் கிடையாது. நீங்க ஆலயத்துக்கு வந்து காணிக்க போட்டதனுடைய பிரயோஜனம் வராம போயிடும். ஆண்டவர் வரும்போது புத்தி அற்ற கன்னிகள் தான், ஆனா புத்தியற்ற கன்னிகள் ஆயிடுவோம். கவனமாயிருக்கு, ஜாக்கிரதையாயிருக்கு. உங்க நிலத்தை குறித்து கவனம் உள்ளவர்களாய், உங்க நிலத்தை குறித்து மிகவும் கருத்துடையவர்களாயிருங்க. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால திருப்தி அடைவான். You will be satisfied. You will be satiated. You will be sufficient. மிஞ்சி இருக்குது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தியா இருக்கிறது. சேச்சியேஷன்ங்கிறது பூரிப்படை செய்கிறது. விஞ்ஞானத்தில் சயின்ஸ்ல ஒரு வார்த்தை இருக்கு, சேச்சுரேஷன், பாயிண்ட் ஆஃப் சேச்சுரேஷன். சேச்சுரேஷன் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துங்க, தண்ணியில முழுகிட்டு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், மேக்சிமம் தேவையில்ல தண்ணியெல்லாம் விட்டுட்டு மேக்சிமம் தண்ணி அதை என்ன பண்ணியிருக்கோம், அது உள்ள உறிஞ்சி வச்சிருக்கோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நின்றுடும், டிராப் ஆகிறது. அதுக்குள்ள மேக்சிமம் 100க்கு 100 தண்ணி அப்படியே உறிஞ்சி வச்சிருக்கும். நீங்க ஒரு டிராப் எக்ஸ்ட்ரா மேல விட்டீங்கன்னா ஒரு டிராப் கீழே இறங்குது. அதுதான் பொறிப்பாக்குதல். ஆமென். மிஞ்சி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க நிலத்தை பயிரிட கத்துக்கு. கடவுள் உங்க நிலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நிலத்துக்கு தோட்டம், அந்த தோட்டத்துக்கு பாதுகாப்பு யாருன்னா கர்த்தர் தான். யோபுனுடைய யோபு பத்தி வேதம் சொல்லுது 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நீங்க வேலடிச்சு வச்சிருக்கிறீங்க, அந்த வேலையை பிடிங்கிறாதீங்க. கடவுள் அடைச்ச வேலையை என்ன பண்ணாதீங்க, பிடிங்கிடாதீங்க. உங்க தீமையான வார்த்தையினாலே, அவிசுவாச வார்த்தையினாலே, சந்தேகமான வார்த்தையினாலே, கீழ்ப்படியாத நிலைமையினாலே கடவுள் அடைச்சு வச்சிருக்கிற அடைப்பை திறந்துடாதீங்க. அடைப்பை எடுக்கிறவன், அடைப்பை பிடுங்குகிறவன் பாம்பு கடிக்கும். கடவுள் வச்ச வேலியை நீங்க பிடுங்கினீங்கன்னா கண்டிப்பா சர்ப்பத்தினுடைய பிரச்சனை உங்க வாழ்க்கையில வரும். கடவுள் உங்களை வேலி அடிச்சு வச்சிருக்கிறார். உங்க நிலத்தை பயிரிடுகிறவன் புத்திசாலி. சரி, முடிக்கிறேன். முதல் விதை விதைச்சவன் யாரு வேதத்துல? முதல் விதையை விதைச்சு கத்து கொடுத்தவன் யாருங்க? பிசாசா? கைனா?
நீங்க ஆதியாகமம் 26:12 படிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கவனிச்சீங்களா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். He was multiplied like anything. அவன் 100 மடங்கா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். முதல்ல விதைக்க கற்றுக் கொடுத்தது யாருதாங்க? ஈசாக்கு. சாக்கா என்ன பண்ணா? மூட்டை கட்டினான். ஈசாக்கு சாக்கா கட்டினான். ஏன்? He began to sow. அவன் விதைக்க ஆரம்பிச்சான். நிலத்துல விதைச்சாங்க 100 மடங்கு 100-fold. எல்லாருக்குமே நிலம் இருந்தது. எல்லாருக்குமே விதைச்சாங்களே, ஏன் மத்தவங்களுக்கு இல்ல? உங்களுக்கு மத்தவங்களுக்கு வித்தியாசம் கர்த்தர் காண்பிப்பார். கடவுளுடைய பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கு கடவுள் என்ன பண்ணுவாரு? பெருத்த வித்தியாசத்தை காண்பிப்பார். அவங்களுக்கு சொத்து இருக்கும், சாப்பிடாம உட்கார்ந்துருப்பான். நீங்க சொத்தே இல்லைன்னா சந்தோஷமா நீங்க பிரியாணி சாப்பிட்டு இருப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாத அதாவது வேதம் சொல்லுது என்னது? இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறது. இல்லாதவைகளை நம்ம இருக்கிறதே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம், தெரியுமா உங்களுக்கு? இதுதான் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம். யோசேப்புக்கும் நீதி உன்னத பாட்டில் இருக்கிற அங்கே சாலமோனுக்கு வித்தியாசத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு என்ன சொல்லுவான்? தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து எப்படிமா. இங்க உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா, கால்களை நான் கழுவினை எப்படி அழுக்காக்குவேன்றான். என் பாதங்களை நான் எப்படி அழுக்காக்குவேன், எப்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வேன். நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்? பாவம் செய்யாம இருக்கிறது எப்படி? அவன் கேட்ட கேள்வி எப்படி? நான் எப்படி பாவம் செய்வேங்கிறான். அப்படின்னா என்ன? பாவம் செய்யலாம் முடியாதுங்க. என்னதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் வரட்டும், முடியாது. யார் பலாத்காரம்னா முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி முடியுங்கிறதுக்கும் எப்படி பாவம் செய்யாம இருக்கிறது எப்படிங்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் நல்ல கவனிங்க. வேதம் ஒண்ணு சொல்லுது, நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுது உங்களுக்கு நிலத்தை நிறைய வச்சிருக்கிறாரு, ஆனா இதை விட்டுட்டு என்ன பண்றோம்? எங்கேயாவது நிலம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா? வாங்குங்க, தப்பு இல்லை. வேதம் சொல்லுது தேவன் தன்மையாளர்களுக்கு வீடு வாசலை தருகிறார், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். நீங்க வீடு இருக்கணும், வாசல் இருக்கணும், சொந்தமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கு, தப்பு இல்லை. ஆனா பொருளாசையோடு இருக்காதீங்க. போதும் என்ற மனதுடனே உடைய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். என்ன பிரச்சனை தெரியுமா? பிரம்மாவுக்கு 10,000 வேணும், இருந்தா போதும் எனக்கு அப்படின்றா. சந்தோஷமா இருக்குங்க, எனக்கு 10,000 கிடைச்சிட்டா போதுங்க. ஓகே, ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எனக்கு 10,000 வேணும். ஆண்டவர் 20,000 கொடுத்துட்டார். இப்ப எப்படி இருக்கணும்? டபுள் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? இப்ப என்னன்னா 10,000 அதிகமா கிடைச்சிட்டு இப்ப என்ன பண்றது? இப்ப நமக்கு என்ன பிரச்சனை? இதை என்ன பண்றது? இப்படிதான் உலகத்தில் மனிதனுடைய புத்தியே இப்படிதான். அதனால தயவுசெய்து உங்க நிலத்தை பயிரிட நீங்க கவலையற்றிருப்போமானால் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். நேரமும் காலமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. காலமும் செயலும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதம் 31:15. தேவனுடைய பிள்ளைகளே, உங்க நிலத்தை நீங்க பயிரிட நீங்க பிரயாசப்படுங்க. ரொம்ப அருமையான வார்த்தைங்க. நிலத்தை பயிரிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்குங்க தருத்திரம்? ஆண்டவர் கவனிங்க, உங்க தரித்திரத்தில் ஆண்டவர் சிலுவையில் எடுத்துட்டாரா இல்லையா? எடுத்துட்டாரா இல்லையா? ஒன்ஸ் ஃபார் ஆல் எடுத்தாரா இல்லையா? நீங்க 12 பிள்ளைங்க வச்சுங்க, கவலை இல்லைங்க. யாக்கோபு எத்தனை பிள்ளைங்க? 16 12
எவ்வளவு என்ன அழகா சொல்றீங்க பாருங்க. கவனிங்க, 12+1. சரி, ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு என்ன பஞ்சமா வச்சிருந்தாரா? தூக்கிட்டு எங்க உட்கார வச்சார் தெரியுமா? எகிப்துல எங்கே செழிப்பு இருந்ததோ அந்த நாட்டுல கொண்டு வச்சார், ஓசேன் நாட்டுல. அல்லேலூயா. எங்க செழிப்பு அதிகமா இருந்ததோ அங்கதான் இருந்தார். ஆண்டவர் உங்களை செழிப்பாக்குவாருங்க. செழிப்பு கர்த்தருடையது. ஆனா விதைக்க வேண்டியது நீங்களும் நான். விதைக்க தெரியலன்னா வேதம் சொல்லுது அவங்க யாருன்னு. சோம்பேறி, இரண்டாவது மூடன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க நிலத்தை நீங்க பயிரிட நீங்க மறந்துட்டீங்க, பயிரிட தெரியல, பயிரிட கத்துக்கல அப்படின்னா ஒன்ன மாதிரி சோம்பேறி யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க, நான் இருக்கிறேன். யாரும் சொல்ல மாட்டீங்களே? கூப்பிட்டு சொல்லுங்க, உங்க நிலத்தை பயிரிட தெரியல நீங்கன்னா சொல்லுங்க, தொடையில ஒண்ணு வச்சு சொல்லுங்க. உங்க நிலத்தை பயிரிட தெரியலன்னா உங்களை மாதிரி சோம்பேறி உலகத்துல பார்க்கவே முடியாது. சிந்திங்க, உங்களை மாதிரி சோம்பேறியை பார்க்கவே முடியாது. சோம்பேறிக்கு சோறு கிடைக்காது. சோம்பேறிக்கு சோறு கிடைக்காது. சோம்பேறி கந்தையை அணிவிப்பான். சோம்பேறி கந்தையை அணிவிப்பான். நல்ல கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. உங்க நிலத்தை பயிரிடு. உங்க நிலத்தை பயிரிடு. விதைக்கிறவன் விதையை விட்டுட்டு கழனியை தாண்டி வெளியே போக மாட்டான். விதைச்சிக்கிட்டு இருக்கும் போது மாட்டை நிறுத்திட்டு என்ன பண்ண மாட்டான்? போகவே மாட்டான். நல்ல கவனிங்க. மாடு பாட்டில் இழுத்துட்டு போயிடும், இருக்கிறத கெடுத்துரும். புத்திசாலித்தனமா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, உங்க நிலத்தை என்ன பண்ணுங்க? பயிரிட கத்துக்க. இல்லைன்னா சோம்பேறியா இருப்போம். அதனாலதான் ரோமர் 12:11 சொல்லுது, அசதியாயிராமல், ஆமா, do not be lethargic, slothful man. நீங்கள் சோம்பேறியா இருக்காதீங்க, அசதியா இருக்காதீங்க. அசதிக்குள்ள சதி இருக்கு. அசதிக்குள்ள சதி இருக்கு. அதனால நான் முடிக்க விரும்புறேன், உங்க நிலத்தை நீங்க பயிரிட கத்துக்கொள்ளுங்க. விவசாயம் பண்ண கத்துக்கணும். ஆவிக்குரிய விவசாயம் தேவை. கொஞ்சமா விதைச்சா கொஞ்சமா அறுப்பீங்க, அதிகமா விதைச்சா அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்ற பதிலு? உன் விசுவாசத்தினுடைய உனக்கு ஆக்கடவு. உன் விசுவாசத்தினுடைய உனக்கு ஆக்கடவு. Let it be so according to your faith unto you. விசுவாசத்தின் அளவுதான் உங்களை உயர்த்தும். வேத வசனத்தை பயன்படுத்த கத்துக்குங்க. வேத வசனத்தை படிக்க கத்துக்கிட்டதை மாத்திரம் பத்தாது. என்ன பண்ணணும்? சைக்கிளை வாங்கிட்டீங்க, வச்சு பார்த்துக்கிட்டு அழகு பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பீங்களா? சைக்கிள் என்ன அழகா இருக்கு, வீல் ரொம்ப அழகா இருக்குல்ல, என்ன செயின் போட்டு அதை லிங்க் பண்ணிருக்கா பாத்தீங்களா? அப்படியே டெய்லி சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும்? தயவுசெய்து புரிந்து கொள்ள. உங்களுடைய ஐஸ்வர்யம் எதுல இருக்குன்னா கடவுளுடைய வார்த்தையை நீங்க பண்படுத்தி விதைக்கிறதுல இருக்கு. கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.